அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புரட்சியாளர் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஏன்னா அவர் புரட்சியாளர்னே சொல்லிக்கிறார் தன்னை. என்னமோ ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இந்த நாட்டை மிகப்பெரிய அளவில் மீட்டு கொண்டு வருவதாக, தமிழ்நாட்டை மீட்டு கொண்டு வருவதாக சொல்லக்கூடிய ஒரு நடிகர் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ரொம்ப கேவலமாக இருக்குது. 2500 மாதம் கொடுப்பாராம், அண்ணன் ஜீரு கொடுப்பாராம், பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் ஒருவன் யார் அப்பம் விட்டு சொத்தா இல்லை ஆத்தா விட்டு சொத்தா? உன்னால் புரட்சி செய்யணும்னா தைரியம் இருந்தால் இலவசங்கள் இல்லாத ஒரு அரசு, டாஸ்மார்க் முற்றிலும் மூடக்கூடிய ஒரு அரசு, ஊழல் செய்தால் லஞ்சம் வாங்கினால் டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்ல முடியுமா? என் மந்திரியோ எம்எல்ஏயோ ஊழல் செய்தால் நிரந்தரமாக நீக்குவேன்னு அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு சொன்னால் நீ ஏற்றுக்கலாயா ஒரு மாற்றுன்னு சொல்லி? நீ திமுகவை அதிமுகவை எல்லாரையும் வஞ்சிக்கிற, ஊழல் செய்கிறாங்கன்னு சொல்கிற, இங்கே இருக்கிற கட்சிக்கெல்லாம் மாற்று கட்சி நான் தான் சொல்கிற. நீ கேவலமாக நீ தேர்தல் அறிக்கை சொல்கிற. நீ திமுக அதிமுகவினுடைய மாற்றுன்னு சொல்லக்கூடியவன் படு கேவலமாக நீ தேர்தல் அறிக்கை சொல்லும்போது சின்ன பிள்ளை கூட கேலி செய்தப்பா. புரட்சிங்கிறது எது? மாற்றம் என்பது எது? மாற்றம் என்றால் சுயமாக அனைவரும் வேலை செய்து சுய ஊதியத்திலே இந்த சமுதாயத்தை வாழ்விக்க வேண்டும். மக்களுடைய வரிப்பணத்தில் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் மட்டுமே செலவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொகுதிக்கும் தொழிற்சாலைகள் ஏற்ற வேண்டும். அதன் வழியாக 1000 குடும்பங்களுக்கு வேலை தர வேண்டும். நீ கேவலமாக 2500 தாரேன், ரேசரிசி தாரேன், அண்ணன் ஜீரு தாரேன், சட்டி தாரேன், ஜாமான் தாரேன்னா ஏப்பா நீ எவ்வளோ பெரிய மோசக்காரங்கிறத இதில் காட்டுறீர்ல? உன்னால் முடியாது, யாரும் இதை முடியாது. இது மிகப்பெரிய நீண்ட நெடிய புரட்சிக்கு வித்திடணும், உண்மையான புரட்சிக்கு வித்திடணும். கல்வியால் புரட்சி வேண்டும். போதைப் பொருளை ஒழிக்க முடியுமா உன்னால்? டாஸ்மார்க்கை மூடணும்னு நீ சொன்னியா? ஊழலை ஒழிச்சா நிரந்தரமாக அவனை ஊழல் செய்கிறவனை நீக்குவேன்னு சொல்ல முடியுமா உன்னால்? எதுவும் நீ சொல்ல முடியாது. உன்னுடைய தனிப்பட்ட மற்ற விஷயங்களில் கூட நீங்கள் மிகப்பெரிய முழுமைக்கு வந்த பிறகுதான் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்கான சூழ்நிலையை உங்கள் அரசியல் ரீதியாக பயணிக்க முடியுமே ஒழிய இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப அந்த கூத்தாடித்தனம்ங்கிறத சரியாக காட்டிட்டார். அவர் ஒரு கூத்தாடிங்கிறத சரியாக நிரூபிக்கக்கூடிய வகையில் அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து அவ்வளோ பேர் சிரிக்கிறான். சின்ன பசங்களை வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு அண்ணஞ்சீரு தங்கச்சி எவம்ட்டு காசில் தரது அண்ணஞ்சீரு? மக்கள் வழிப்பணத்திலான நீ தரனா? இலவசமில்லாத ஒரு அரசை தர முடியலை அப்படிங்கிற வார்த்தையை கூட உன்னால் சொல்ல முடியலை.